அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி திங்கட்கிழமை வீடியோ போட்டிருந்தோம். அதில் இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ரெண்டுமே சேர்ந்து செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு. ஸோ நம்ம கொடுத்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்குன்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டடாக பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா 24,630, சப்போர்ட் ஒன்றா 24,523ன்ற ரேஞ்சை கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கன்சால்டேஷன் தான் நடந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் இந்த ஜோன்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ மேலேயும் போகல, மேலே போகிற மாதிரி போனாங்க. நம்மளுடைய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை பிரேக் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்றும் பிரேக் பண்ணலை, அந்தளவுக்கு வால்யூமும் கிடைக்கல. ஸோ எல்லாமே இன்டிசிஷனாகவே இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் பட்ஜெட் இருக்குது. ஸோ பட்ஜெட் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அங்கே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே மார்க்கெட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் அன்றைக்கி நடந்தது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் நடக்கும், போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,600. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,550 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 24,450 ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 24,660 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே மார்க்கெட் 24,750 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி மீன்ஸ் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும் அதை. ஓகேங்களா, 25,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இன்னொன்று ஓஏ டேட்டா படியும் 25,000 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,000 நம்ம வீக்லி அனலிஸ்டிங் ரிப்போர்ட்லலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வீடியோவும் போட்டுட்ருக்கோம். நம்ம அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், நான் சர்ச் பண்ணி பார்க்குற வரைக்கும் என்னென்னா 25,000 கிட்ட போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரு 3 வீக்ஸாக நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இன்ச் பை இன்ச்சாக பொறுமையாக கொஞ்சமாக நம்ம 3 வாரமாக பேசிக்கிட்டு இருந்ததை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறுச்சு. பெர்ரிஷ் உள்ளே வந்திருக்காங்க, பியர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, பெர்ரிஷாக மாறப்போகுது அப்படின்னா நம்ம இந்த 3 வீக்ஸாக பார்த்ததை ஒரு 3 டேஸில் பார்த்துடலாம், 3 செஷனில் பார்த்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர்லாம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். ஏன்னா அதில் அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் நாளைக்கும் கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1லேயே மார்க்கெட்டை முடிக்கலாம். இந்த இடத்துல 24,500லேயே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன், நான் எப்படி நிஃப்டி 50 அனலைஸ் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் நான் இந்த லெவல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கூட, இது நான் பார்க்குறத விட ஒரு பெட்டரான ஐடியா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது கூட நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உதவியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். எப்படிலாம் மார்க்கெட் போகுது, அதுக்கு நம்ம எப்படிலாம் ரியாக்ட் ஆகிறோம், எப்படி ஆகணும், இது எல்லாமே உங்களுக்காக பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் மணியை வச்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓஏ டேட்டாவும் பார்த்தேன். ஓஏ டேட்டாவில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேன்றதுனால பெருசாக ஓஏ டேட்டா இல்லை. லைவாக நீங்கள் ஓஏ டேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரி 15 மினிட்ஸ் இல்லை எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். இல்லை லைவ்லேயே உங்களுக்கு ஓஏ டேட்டா கிடைக்குது அப்படின்னா பெட்டர் தான். ஸோ அதனால் லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஓஏ டேட்டா பாருங்கள். பார்த்துட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டில் நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். நீங்களும் ட்ரேடிங் பண்ணும்போது அப்படி தான் நீங்களும் இருக்கணும். நீங்கள் நான் ட்ரேட் நான் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன், நான் எல்லாத்தையும் வீடியோலாம் பார்த்துட்டேன், ஸோ ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக இருக்காதீங்க தயவுசெய்து. இப்படியும் போகலாம். இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்னா நம்ம எப்படி சீக்கிரமாக செக்யூர்டாக வெளியே வரணுன்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் என்றைக்குமே நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சோ அதுதான் மார்க்கெட் திருப்பி நடக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. டெய்லி மார்க்கெட் என்ன தான் நடக்குதுன்னு சும்மா ஒரு ஃப்ரீயாக இன்றைக்கினா இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பேப்பர் ட்ரேடிங்லாம் சொல்கிறது. ஓகேங்களா? சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, பொறுமை ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஏறும்போது எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். இன்ச் பை இன்ச்சாக ஏறும். இந்த வீக் ஃபுல்லாமே இன்ச் பை இன்ச் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் இந்த ஃபுல்லாக கன்சல்டேஷன் மாதிரி தெரியும். இது ஒரு கன்சல்டேஷன், அதுக்கு முன்னாடி போனது ஒரு கன்சல்டேஷன் தான். ஆனால் மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஒரு ஆல் டைம் ஹையை மார்க் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் டீப்பராக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது உள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ட்ரேடிங் செஷன் அப்போது உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுதான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிடாதீங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.